ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கவி மேக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி. இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ ஃபீஸு, யார் யார்கிட்டலாம் சைன் வாங்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி. இதனோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த காலேஜுக்கு நீங்க வரதுக்கு பர்கூர்ல இருந்து ஒரு டவுன் பஸ்ஸோ ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நிக்க வைப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நிக்க வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா பர்கூர் கிராஸ் ரோட். இதுவே நீங்க வந்து கிருஷ்ணகிரியில இருந்து வரீங்க அப்படின்னாக்கா அந்த பிரிட்ஜிங்ல வந்து நிக்க வைப்பாங்க. எந்த பஸ்ல வரணும்னு பாத்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் இல்ல பர்கூர் பஸ், இது எதுனா சொன்னீங்கனாலும் இது ரெண்டு பஸ்ஸும் பாத்தீங்கன்னாக்கா பர்கூர்ல போய் தான் போகும். அதுல வந்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கு. இங்கே தான் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். இங்கே தான் பிரின்சிபல் ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு, இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் இதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்த உடனே இங்கே வந்து அட்மிஷன் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபார்ம் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல், அதை பற்றி எல்லாம் அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் அலாட் பண்ணியிருப்பாங்களா அந்த இதெல்லாம் சொல்லுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இதெல்லாம் வந்து காமனாக உங்களுக்கே தெரியும். டிசி, அதாவது நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க பற்றி அந்த ஸ்கூலோட டிசி. அதுக்கடுத்து பார்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது எங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும், இந்த மாதிரி நான் காலேஜ் அட்மிஷன் ஆக போகிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதை உங்ககிட்ட கேட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு ஒரிஜினல் காப்பி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கவர், அதாவது இந்த போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவர் இருக்கும், அது ஆஃபீஸ் கவர்னு சொல்லுவாங்க. அது இங்கே கூட கிடைக்கும், அது இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ஸ்டாம்ப், அதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இங்கேயும் நம்ம காலேஜ்லேயும் இருக்குது. நான் அட்மிஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது தீர்ந்து போயிடுச்சு. அதனால வந்து என்னை பர்கூர் போயிட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருந்துச்சு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு வர முடிஞ்சால் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைனாலும் இங்கே கிடைக்கும். ₹5 ஸ்டாம்ப்னு கட்டினா கொடுப்பாங்க. அது ஒரு 2 தேவைப்படும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4. இன்னொரு விஷயம், இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ இப்போ கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ தான் உங்கள் டிகிரியில் வரும். டிகிரின்றதை விட ஹால் டிக்கெட்டில் ஆகட்டும், உங்கள் ஐடி கார்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் வரும். அதனால ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோவாக கொடுங்க, புதுசாக எடுத்து கூட கொடுங்க. அந்த ஃபோட்டோ தான் டிகிரி வரைக்கும் வரும். இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும். இதில் ஜெராக்ஸ் வந்து சில இதெல்லாம் இருக்குது. அது எதுலனாக்கா இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த 8th இதுக்குள்ளார இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸ் ஒரிஜினலும் கொண்டு வரணும். இதை தவிர்த்து இதெல்லாம் ஜெராக்ஸும் கொண்டு வரணும். அது எத்தனை காப்பின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 செட்டு, 3 காப்பி. இதை 8த்தையும் 3 காப்பி ஜெராக்ஸ் கொண்டு வரணும். இது எல்லாமே வந்து அந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் உள்ள எல்லாமே காமன், இது எல்லாமே கொண்டு வரணும். இதில் எக்ஸ்ட்ராவாக என்னன்னாக்கா இந்த 12th மார்க் ஷீட்டுக்கு தாண்டி உங்களோட ஓவரால் மார்க் ஷீட்னு ஒன்று இருக்கும். டிப்ளமாவில் படிச்சிருப்பீங்க, அதை வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இல்லை, நான் இப்போ தான் முடித்தேன் டிப்ளமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா செமஸ்டர் மார்க் ஷீட்டு ஒரு செமஸ்டர் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரிஜினல். சப்போஸ் அதுவும் உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிசல்ட் காப்பி இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் HOD கிட்ட சைன் வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட போதுமானது தான். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஓவரால் மார்க் ஷீட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதுவே கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்திருந்தாலும் அங்கேயே நீங்கள் லேட்டர் என்ட்ரியாக இருக்கீங்கன்னாக்கா +1 +2 மார்க் ஷீட் அது வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த 10th முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இது தேவையில்லை, +1 +2 மார்க் ஷீட் தேவையில்லை. மற்றபடி இதில் இருக்கிற காமனாக எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள் காலேஜில், அதையும் மறக்காமல் கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 12,340 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 10,340 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் SC SCA ST இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா 10,340 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டிசேபிள்டு அதில் இருக்கீங்கன்னாக்கா 8,840 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் ஸ்டேட்டு
அதில் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 13,490 இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக தான் கொண்டு வரணும், அக்கௌண்ட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கேஷ் ஏடிஎம்ல இதில் எடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டே சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே சேஞ்ச் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், அவங்ககிட்ட சேஞ்ச் இருக்காதுன்றனால நீங்கள் சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் அட்மிஷன்லாம் முடிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த அமௌண்ட் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த பில்லை கரெக்டாக வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணும்போது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் எடுக்கல, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாம்ப் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு அப்படி போனீங்கன்னாக்கா அங்கே வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்பு, இந்த மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அது கூட அட்டாச் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களா, எல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே சைன் வாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ரூட்டில் கரெக்டாக போகணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர்னுடைய லே அவுட்டு. இதை வந்து ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜினுடைய அலுமினிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இதை வச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பில்டிங்ஸ்லாம் இதில் ஆட் ஆகாமல் இருக்கும், ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிட்டதுனால. இருந்தாலும் நமக்கு தேவையானது இதில் இருக்குது, அதை மட்டும் நான் அப்படியே சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிபினோட என்ட்ரன்ஸு. இதுதான் நான் காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் அட்மின் பிளாக்கு இங்கே இருக்குது. இதுதான் நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சேன். இதுலேருந்து ரைட் எடுத்தால் ஸ்டோர் ரூம் வரும்னு சொன்னேன். அதை தான் டிஆர்பின்னு அங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரூட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த அட்மின் பிளாக்ல தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவீங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு இதுலேருந்து வெளில வந்து இப்படி வந்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் இசி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வரும். அதே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ரெண்டுக்கும் இருக்கும். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பிளாக் ஒன்று இப்போ கட்டியிருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பிஜி பிளாக் ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே ரைட் சைடில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யார்கிட்ட அட்மிஷன் ஆக போகும்போது ஹச்ஓடி கிட்ட வெரிஃபை பண்ணுவீங்கன்னாக்கா சிஎஸ்சி பிளாக்லேயே தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஹச்ஓடி ரூம்னு ஒன்று இருக்கும். அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அலாட் ஆயிருக்கோ அவங்கவுங்க ஹச்ஓடி கிட்ட போயிட்டு வெரிஃபிகேஷன் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடி ரூமை காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடி ரூமு. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு இது உள்ளார போனீங்கன்னாக்கா ஹச்ஓடி சார் இருப்பார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சைன் வாங்கிக்கலாம். இதே போல தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எது வந்து ஹச்ஓடி ரூம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனு. இங்கே தான் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 1 டைம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பே பண்ணிங்கன்னா மறுபடியும் செகண்ட் இயரில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாலேயே வந்து ஃபீஸ் எவ்வளோ என்னன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கேஷாக கொண்டு வந்து இங்கே பே பண்ணிங்கன்னா பில்லும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கரெக்டான அமௌண்ட்டை கொண்டு வர மாதிரி பாருங்கள், சேஞ்ச் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் பிரின்சிபால் ரூமு. இது வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு ஹச்ஓடி கிட்ட எல்லாம் வந்து சைன் வாங்கிட்டு வெரிஃபைடுன்னு ஃபீஸ்லாம் பே பண்ணி அந்த ரெசிப்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ஜெராக்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு பிரின்சிபால்கிட்ட சைன் வாங்கினீங்கன்னாக்கா அட்மிஷன் ப்ராசஸ் ஓவர். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அட்மிஷன் இதோட முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இந்த காலேஜில் டவுட் இருந்துச்சுன்னா அட்மிஷன்லையோ இல்லை ஹாஸ்டல் பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.